ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் செல்லுகின்ற பாதையெல்லாம் கடவுள் உங்களோடு கூட வந்து உங்கள் தேவைகளை அனைத்தையும் அறிந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வில் நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நம் ஆண்டவர் நமக்காக இந்த பூவுலகிற்கு வந்தவர். அவர் தலைமை குருவாக நம் பாவங்களுக்கு கழுவாகையாக நமக்கு முன்னே விண்ணகம் சென்றிருக்கிறார். அவரே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இவர் மனிதர் அல்ல, வாக்குறுதியை மீறுவதற்கு. ஆபிரகாமுக்கு இவர் கொடுத்த வாக்குறுதி, உன்னை பல்லுக பெருக செய்தேன். ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். ஆபிரகாமும் அதை நினைத்து காத்து கொண்டிருந்து அதை பெற்றுக்கொண்டார். நாமும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை நினைத்து அதன்படியாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி, நானே உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்களே என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று. அந்த கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்க நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தலைமை குரு மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஒரு தலைமை குரு நமக்காக விண்ணகம் சென்றிருக்கிறார். அந்த தலைமை குரு நம்மோடு இன்று நம் மத்தியிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தலைமை குருவிடம் நம்முடைய பாவங்களுக்கு கழுவையாக தன்னையே முழுமையாக கொடுத்தவர், நமக்காக இருந்தவர், உயிர்த்து நம்மோடு இருப்பவர், நம்மையும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க அழைக்கிறார். அவருடைய வாக்குறுதியிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குறுதியிலே நாம் நிலைக்க தேவையான ஆசிரியர் இறைஞ்சி வேண்டுவோம் என்றுதான் இந்த முதல் வாசகத்தின் வழியாக எபிரேய ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்க நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் வயலில் நடந்து கொண்டு போகின்ற பொழுது கதிர்களை கொய்து கொண்டே நடக்கிறார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள், இதோ பாரும், உங்களுடைய சீடர்கள் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், அபியத்தார் தலைமை குருவாக இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார்? குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பத்தை அவர் உண்டதோடு மட்டுமல்லாமல் அவரோடு இருந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு, மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் படைக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக மனிதனை படைக்கவில்லை, ஓய்வு நாள் மானிட மகனுக்கும் கட்டுப்பட்டதே என்று வார்த்தையை சொல்லி முடித்திருப்பார். இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், கடவுள் மனிதனாக அவதரித்து நம் மத்தியிலே வந்து நம்மோடு இருந்து நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஒருவன் பசியாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு அதனை கொடுப்பதிலே ஓய்வு நாளெல்லாம் பார்க்க வேண்டாம், புனிதத்தை பார்க்க வேண்டாம். அவன் கடவுளுடைய சாயல். அங்கே வேதனையில் துடிப்பவன் கடவுள், அங்கே தேவையில் இருப்பவன் கடவுள் என்கின்ற எண்ணம் நம் மத்தியில எப்போது ஓங்குகிறதோ அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும். நானே உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்களே என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று. ஏனென்றால் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்றால் கடவுளே நம் தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்றால் கடவுளே நம்முடைய தந்தை. அப்படி என்றால் நம் அனைவருக்கும் ஒரே தந்தை. அந்த தந்தையினுடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கின்ற உறவை பேணி பாதுகாக்க வேண்டும். பாவங்கள் செய்து கடவுளை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறு யாருக்கும் தெரியாது என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் முடிந்தவரை கடவுளுக்கு உரிய மக்களாகவும் உங்களுடைய குடும்பத்திற்கு உரிய மக்களாகவும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு உரிய மக்களாகவும் உண்மையுள்ள மக்களாகவும் வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முடிந்தவரை கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாகவும் உங்களுக்கு உரியவர்களுக்கு ஏற்ற பிள்ளையாகவும் உண்மையான பிள்ளைகளாகவும் வாழ முயற்சி செய்யுங்கள். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை இன்று புனித ஆக்னேஸ் அம்மாளை நினைவு பெற திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நாளிலே ஒரு புனிதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பேரழகியான ஒரு புனிதையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்ந்த காலங்கள் வெறும் 13 ஆண்டுகள் மாத்திரமே. கடவுள் மீது அவர் கொண்டிருந்த பற்றுறுதி, என்னதான் அவர் பேரழகியாக இருந்தாலும், எத்தனையோ பேர் அவரை மனமுடிக்க ஆசைப்பட்டாலும்
வந்தவர்கள் அனைவருக்கும் அவர் சொன்ன ஒரே பதில், என்னை முழுவதையும் என் ஆண்டவருக்கு நான் கொடுத்து விட்டேன், யாரையும் மணப்பதாக எனக்கு உத்தேசம் இல்லை, என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த வார்த்தையை தான் அவர் எல்லாரிடமும் சொல்லி இருக்கிறார். இப்படி வந்த மணமகனிலே ஒருவன் மட்டும் நமது புனிதையான ஆக்னேஸ் அம்மாவை விபச்சார விடுதியிலே கொண்டு போய் விட்டு வந்து விட்டார். அதிலே அவர் அடைந்த துன்பங்கள் சொல்லில் அடங்காமல் அவ்வளவு துன்பங்களை அவர் அடைந்தார். அந்த விபச்சார விடுதியிலே பல பேர் அவரை வந்து தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அப்படி அவரை தொந்தரவு செய்ய வருகின்ற பொழுதெல்லாம் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்ததனால், அந்த முகத்திலிருந்து அந்த ஒளியை கண்டதனால் பல பேர் பயந்து ஓடி இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒருவன் மிகவும் வலுக்கட்டாயமாக நமது தாயை, நமது புனிதையை வலுக்கட்டாயமாக அவன் ஆசைக்கு இணங்க வைக்க முயன்ற பொழுது ஒரு ஒளி வந்து அவனுடைய கண்ணை தாக்கி அவனை குருட்டாக்கியது. அப்பொழுதும் நாம் கொண்டாடுகின்ற புனிதை ஆக்னேஸ் அம்மாள் அந்த இளைஞனுக்காக இறைவனிடம் மன்றாடி அந்த பார்வையை திரும்ப பெற்றுக் கொடுத்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாய் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், கடவுளோடு நீங்கள் இணைந்து விட்டால், கடவுளுக்கென்று உங்களை முழுமையாக நீங்கள் கையளித்து விட்டால் அவர் உங்களை பார்த்துக் கொள்வார், அவர் உங்களோடு கூட இருப்பார். ஏனென்றால் நீங்கள் அவரிடம் சரணாகதி ஆகின்ற பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொண்டு விட்டார்கள், தட்டுவோர் அனைவருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது, தேடுவோர் அனைவரும் கண்டடைந்திருக்கிறார்கள். நீங்களும் கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள், கடவுள் உங்களுக்கு தருவார், தந்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக, கடவுளுடைய நியமங்களையும் சட்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.